பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் அறிக்கை மிக முக்கியமாக வெளிவந்திருக்கிறது. பல்லாண்டுகளாக தொடர்ந்து பார்ப்பன சாமியாரின் பாலியல் தொல்லை, ஒன்றிய உள்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவற்றையெல்லாம் கண்டித்து சாமியார்கள் ஜாக்கிரதை என்று நாடு தழுவிய பிரச்சாரம் நடத்தப்படும் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். சாமியார்கள் சாதுக்கள் என்ற பெயரில் காவி கசாயம் தரித்து பலர் பக்தி முகமூடியின் சொகுசுடன் ஒழுக்கக்கேட்டின் உச்சத்திற்கு சென்று மறைத்து கொண்டு சனாதன பழங்கள் போல் பாசாங்கு வாழ்க்கை நடத்தி பொருள் சேர்ப்பு தொடங்கி பெண்களை காமவேல் நடன சாலையின் கருவிகளாக பயன்படுத்தப்படும் கொடுமைகள் நாளும் குறைந்த பாடில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே சாமியார்கள் ஜாக்கிரதை என்று திராவிடர் கழகம் நாடு தழுவிய சூறாவளி பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுள்ளோம். அண்மையில் ஊடகங்களில் இந்த சாமியார்கள் பற்றி வந்த 2 முக்கிய அதிர்ச்சி செய்திகள் காவிகளை கூட வெட்கி தலைகுனிய செய்துள்ளன. சென்னையில் பாலியல் குற்றத்திற்காக வழக்கில் சிக்கியுள்ள சதுர்வேதி என்ற பார்ப்பனர் நீதிமன்ற அழைப்பாணையை அறவே மதிக்காது தலைமறைவாக உள்ளார். அவரை தேடி பிடிவாரண்டு காவலர்கள் அலைந்து வருகின்றனர். இதேபோன்று டெல்லியில் உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குனரான சதன்யானந்தா சரஸ்வதி என்ற சாமியார் அங்கு பயிலும் 17 மாணவியருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் தலைமறைவாகியுள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டெல்லியில் உள்ள வசந்த்கஞ்ச் பகுதியில் ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற உயர்கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனமானது கர்நாடகத்தின் சிருங்கேரியில் உள்ள சாரதா மடத்துடன் தொடர்புடைய இந்த நிறுவனத்தில்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மாணவியர் பலர் பயின்று வருகின்றனர். குறிப்பாக அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டாவில் வந்த ஒரு மாணவியர்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர் மீது அங்கு பயிலும் 32 மாணவியர் பாலியல் புகார் அளித்துள்ளனர். குறிப்பாக 17 மாணவியருக்கு மொபைல் ஃபோன் மூலம் ஆபாச படங்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை தந்ததுடன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாமியாரின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்ததை அடுத்து அவரை பற்றி அங்குள்ள பேராசிரியரிடம் மாணவிகள் புகார் அளித்திருந்தனர். ஆனால் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் சாமியார் சொல்வதை கேட்கும்படி மாணவியரிடம் வலியுறுத்தியுள்ளனர். இதனை அடுத்துதான் மாணவியர்கள் காவல்துறையினரிடம் குற்றச்சாட்டுகளை புகாராக அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குள்ளான கல்வி நிறுவனத்தில் புகுந்து காவல்துறையினர் 24/9/2025 தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி சாமியாருக்கு ஆதரவாக ஆசிரம நிர்வாகிகள் செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தூதரகத்தின் பெயரில் போலி பதிவு எண்ணுடன் அந்த கார் ஒன்றும் அங்கு இயக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவான சதன்யானந்த சரஸ்வதி சாமியார் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்யும் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த சதன்யானந்த சரஸ்வதியின் உண்மையான பழைய பெயர் பார்த்த சாரதி. திடீரென்று தனது பூர்வோத்திரத்தை மறைத்து காவி கட்டி சைதன்யானந்த சரஸ்வதியாக மாறியதன் மூலம் இவர் பார்ப்பனர் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுக ஆட்சியை குறை கூறும் அரசியல் தலைவர்களே, டில்லியில் எந்த கட்சி ஆட்சி நடக்கிறது? பாஜக தானே. இத்தகைய காமவேல் கயவர்களுக்கு துணிவு என்பது காவி வேடம் தவிர வேறு என்ன? பல நீதிபதிகளும் ஆட்சி தலைவர்களும் சாமியார்களிடம் சென்று ஆசி பெறுவது அவர்களது ஆட்சிக்கும் சட்டத்திற்கும் அப்பாற்பட்ட மேலாளர்கள் என்ற ஆணவ செருக்கில் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகளுக்கு இடமளிக்கிறது. எனவே இதற்கு நாடு தழுவிய இயக்கத்தை
நாடு முழுவதும் திசையட்டும் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பிரச்சாரத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அறிவிக்க இருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தலைவிரித்தாடும் வேலையில்லா திண்டாட்டம். ராஜஸ்தான் காவல்துறையில் சில ஆயிர காவலர் வேலைகளுக்காக முனைவர் பட்டம் பெற்றவர்கள் முதல் பல துறைகளில் பட்டப்படிப்பு முடித்த 7 லட்சம் இளைஞர்கள் குவிந்ததால் ராஜஸ்தானின் கோட்டா நகரம் திணறி இருக்கிறது. போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். செப்டம்பர் 12ஆம் தேதி அன்று ராஜஸ்தான் மாநில காவல் தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் முன்கூட்டியே கோட்டா நகருக்கு வந்ததால் சாலைகள், பூங்காக்கள், பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள் என நகரெங்கும் இளைஞர்கள் பட்டாளமாக நிரம்பி வழிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு பொதுமக்கள் சொல்லி மாளாத அவதிக்கும் ஆளாகி இருக்கின்றனர். தேர்வு எழுத வந்த மாணவர் தங்கள் அனுபவத்தை பற்றி பேசுகையில், எங்கும் வேலை இல்லை, இந்த காவலர் பணியாவது கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் வந்தோம். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது, எங்களுக்கு முன்பே பல லட்சம் பேர் வந்துவிட்டனர் என்பது தெரிந்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்நிகழ்வு பாஜக ஆளும் மாநிலங்களில் நிலவும் கடுமையான வேலையின்மை பிரச்சனையும் வேலை தேடி அலையும் இளைஞர்களின் அவநிலையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டிற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று கூறி ஆட்சிக்கு வந்தார் பிரதமர் மோடி. கடந்த 11 ஆண்டுகள் ஆகியும் வேலை கிடைத்த அந்த 2 கோடி பேர் எங்கே என்ற கேள்விக்கு பாஜக அரசிடம் இதுவரை பதிலே இல்லை. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் விவசாயம் பெரிய தொழிலாக இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு வருவாயை கொடுப்பதில்லை. பஞ்சாபை பற்றி கேட்கவே வேண்டாம். ஓர் ஆண்டு குடும்பமாக விவசாயிகள் வெயிலிலும் மழையிலும் தலைநகர் டில்லியில் போராட்டம் நடத்தினார்களே, அதன் விளைவு என்ன என்று விடுதலை தலையங்கம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. வாசகர்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில செய்திகளை நாம் ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் புல்டோசர் நடவடிக்கை குறித்து தான் அளித்த தீர்ப்பு தனக்கு பெரும் திருப்தியை அளித்ததாக கூறியிருக்கிறார். பெங்களூரு சாலைகள் குறித்து விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் டெல்லியில் பிரதமர் வீட்டு அருகிலும் சாலைகளில் பள்ளங்கள் உள்ளன என்று கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி அவர்களை காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. பீகார் தேர்தலில் தெலுங்கானா மாடலான பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை முன்னிறுத்தி போட்டியிட காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. லடாக்கிற்கு முழுமையான மாநில அந்தஸ்தும் இந்திய அரசியலமைப்பின் 6ஆம் அட்டவணையில் சேர்த்தலும் கோரி லேவில் பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. போராட்டம் வன்முறையாக மாறி காவல்துறையினருடன் மோதல்கள் நடந்ததுடன் பாஜக அலுவலகத்திற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. காந்தி நகரின் பேடாப்பூர் குடிசை பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீடுகள் அனுமதியற்றது என கூறி இடிக்கப்பட்டதை குறிப்பிடும் ராகுல் காந்தி, ஏழைகளுக்கு புல்டோசர், அதானிக்கு நிலம் என பாஜகவை கடுமையாக தாக்கி விமர்சித்துள்ளார். எனது உடலில் உயிர் இருக்கும் வரை கடமையை செய்வேன் என கொளத்தூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உருக்கமாக உரையாற்றியிருக்கிறார். குலசேகரப்பட்டணம் தசரா விழாவில் ஆபாச நடனங்களை தடுக்க வட்டாட்சியர் தலைமையில் தனி குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யாவுடன் சீன நிறுவனங்களின் வர்த்தகத்தை எவ்விதத்திலும் தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தால் எங்கள் சட்டப்பூர்வமாக உரிமைகளை பாதுகாக்க எதிர் நடவடிக்கைகளை எடுப்போம் என அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. திராவிட இயக்க எழுத்தாளர் சு. திருநாவுக்கரசு, பொம்மலாட்ட கலைஞரும் மறைந்த முத்துக்கூத்தன் அவர்களின் மகனுமான மு. கலைவாணன் உட்பட 90 பேர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தனி இணையதளத்தை உருவாக்கிட ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே சாலை பணிகளை அடுத்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று
தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகள், காணொளிகள், ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு திரைப்படங்கள், குழந்தைகளுக்கான காணொளிகள், ஆசிரியரின் பேட்டிகள், பொதுக்கூட்ட உரைகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.